சரிகமபா முடிந்த பின் அபிஷேகா அமெரிக்கா செல்ல போறாங்க அப்படின்னும், அதற்கான முழு ஏற்பாடும் நெப்போலியன் அவர்கள் தான் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரியான தகவல் சமீபத்தில கிடைச்சிருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரிகமபா லிட்டில் சாம்ப்ஸ் மூலியமா ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய பேர் வாங்கியிருந்தவர் தான் திவினேஷ். திவினேஷ் சமீபத்தில நெப்போலியன் அவர்களோட வீட்டுக்கு போயிட்டு பாட்டு பாடியிருந்த வீடியோ சோசியல் மீடியால பயங்கர வைரலா போயிருந்துச்சு. அண்ட் இந்த ஒரு ஏற்பாடு அப்படிங்கிறது முழுக்க முழுக்க தனுஷுக்காகவும், அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காகவும் நெப்போலியன் சாரே பண்ணியிருந்தாரு அப்படிங்கிற தகவலும் கிடைச்சிருந்துச்சு. அதை நம்ம லாஸ்ட் வீடியோஸில் பார்த்துருந்தோம். தொடர்ந்து சமீபத்தில் கிடைச்சிருக்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா, நெப்போலியன் சாரும் சரி, அவரோட பையன் தனுஷ் அவர்களும் சரி, சரிகமபா நிகழ்ச்சியை ரொம்பவே விரும்பி பார்ப்பாங்களாமா. அண்ட் கடந்த சீசன் எப்படி திவினேஷை பிடிச்சிச்சோ, அது மாதிரி இந்த சீசனில் வந்து அபிஷேகாவை அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் கிராமப்புற பாடலை ரொம்ப அழகாக பாடுறாங்க. நெப்போலியனுக்கும் சரி, அவரோட பையன் தனுஷுக்கும் சரி, கிராமப்புற பாடல்கள் அப்படின்னா ரொம்ப ரொம்ப பிடிக்குமாமா. அண்ட் அதுலேயும் சரிகமபா நிகழ்ச்சி ரொம்ப பிடிக்கும். அதில் இந்த மாதிரியான பாடல்கள் வரும்போது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு ஃபினாலே முடிஞ்சதுக்கப்புறம் அபிஷேகாவை அமெரிக்கா கூட்டி வரணும், அங்கே அபிஷேகாவை அவங்க முன்னாடி பாட வைக்கணும் அப்படின்னு தனுஷ் அவர்கள் ஆசைப்பட்டிருந்திருக்காரு. அண்ட் இந்த ஒரு விஷயத்தை அவரோட அப்பா நெப்போலியன் அவர்கள்ட்ட ஷேர் பண்ணியிருக்காரு. நெப்போலியன் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவரோட பையனுக்காக என்ன வேணா பண்ணுவார். அண்ட் அவர் பையனுக்கு இது ஒரு ஆசை அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் உடனடியாக அவர் எடுத்த முடிவு என்ன அப்படின்னா, சரிகமபா டீமை கான்டாக்ட் பண்ணி அபிஷேகாவை பிடிச்சிருக்காரு. அண்ட் அபிஷேகா கிட்ட நீங்கள் வந்து ஃபினாலேவை ரொம்ப நல்லபடியாக பண்ணுங்க, எங்களோட ஒட்டுமொத்த குடும்பமே உங்களோட ஃபேன் தான், நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னு கண்டிப்பாக நாங்கள் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம். ஃபினாலே முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரீ ஆனதுக்கப்புறம் சொல்லுங்கள். அண்ட் கண்டிப்பாக நீங்கள் எங்கள் முன்னாடி வந்து ஒரு பர்ஃபார்ம் பண்ணியே ஆகணும். நாங்கள் எல்லாருமே ரொம்ப ஆவலோடு இருக்கோம். நீங்கள் வரதுக்கான ஒட்டுமொத்த செலவையுமே நானே பார்த்துக்கிறேன். உங்களுக்கான பாஸ்போர்ட், விசா, இது மட்டும் இல்லாமல் என்ன மாதிரியான தேவைகள் இருந்தாலுமே சரி, வரதுலேருந்து போகிறது வரைக்கும் எல்லா செலவுமே நானே பார்த்துக்கிறேன். நீங்கள் வந்து எங்கள் முன்னாடி ஒரு பர்ஃபார்ம் பண்ணி காட்டினா மட்டும் போதும். அஸ் அ ஃபேனாக நாங்கள் இதை கேட்குறோம் அப்படிங்கிற மாதிரி அபிஷேகா கிட்டையும் அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்டையும் பேசியிருக்காங்க. அண்ட் அவங்களுமே இதுக்கு சம்மதம் தெரிவிச்சிருக்காங்களாமா. ஃபினாலே முடிஞ்சதுக்கப்புறம் இதற்கான ஏற்பாடுகள் தொடங்கும் அப்படிங்கிற மாதிரி நெப்போலியன் சார் சைட்லேருந்தே சொல்லியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக ஃபினாலே என்ன மாதிரியான ரிசல்ட் இருக்க போகுது அப்படிங்கிறத பார்த்ததுக்கப்புறம் ஒரு 2-3 நாள் அவங்களுக்கான பர்சனல் ஸ்பேஸை யாராக இருந்தாலுமே எடுத்துப்பாங்க. அண்ட் அதற்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் மீட்டப், அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட சேனல்ஸ்க்கு இன்டர்வியூ கொடுக்குறது, அண்ட் இந்த மாதிரி கச்சேரிகளுக்கு போகிறதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அபிஷேகாவை பொறுத்த வரைக்கும் எடுத்த உடனேயே வெளிநாடு போகிற ஆஃபர் கிடச்சிருக்கு. கண்டிப்பாக இது அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிளெஸிங் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா எல்லா செலவையுமே நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் வந்து பாடினா மட்டும் போதும் அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஆள் கிடைக்கிறதுலாம் உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப ரேர். அந்த விதத்தில் நெப்போலியன் சார் அபிஷேகாக்கு கிடைச்சது அப்படிங்கிறது உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு பிளெஸிங் அப்படின்னு இரண்டாவது முறையே நம்ம சொல்லணும். அந்த மாதிரி தான் அபிஷேகாவுக்கு ரொம்பவே அற்புதமாக அமைஞ்சிருக்கு. அண்ட் அபிஷேகா வெளிநாடு போகிறது ஒரு புறம் இருந்தாலுமே அதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு விஷயம் அப்படின்னா ஃபினாலே. அவங்க சமீபத்தில் வெளியிட்டிருந்த ப்ரோமோவில் கூட ஃபஸ்ட்டு யார் வராங்கங்கிறது முக்கியம் இல்லை, லாஸ்ட் யார் ஜெயிக்கிறாங்கிறது தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரியான டைலாக்லாம் பேசியிருந்தாங்க. ஸோ அவங்க ஃபினாலேக்கு முழு மூச்சாக ரெடி ஆகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. இந்த ஒரு சீசனை ஃபினாலேவை டைட்டில் வின் பண்ணுவாங்களா அபிஷேகா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தாட்டை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.